கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இதயம் புரட்சி தலைவர், இதயம் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி அவர்களுடைய வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழலை கண்டித்து, நிர்வாக சீர்கேடையும் கண்டித்து, இன்றைக்கு மேயர், மண்டல தலைவர் இல்லாமல், நிலைக்குழு தலைவர் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி மட்டுமே நடக்கிறது என்பதை வெளிக்காண்கின்ற வகையில் இதுவரை ஏறத்தாழ 2 மாதங்கள் நடத்தவில்லை. 3வது மாதம் வருகிறது. 3 மாதத்துக்குள் நடத்தவில்லை என்றால் இந்த மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள் பதவி இழக்கக்கூடிய நகர்பாலிகா சட்டத்தின்படி இந்த கூட்டத்தை கட்டாயம் நடத்தியாக வேண்டிய கால சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற அரசு இருக்கிறது என்பதை நினைவூட்டுகின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி தந்து, இந்த ஆர்ப்பாட்டத்தை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இந்த ஜெயம் தேற்ற அருகாமையிலே நடத்த வேண்டும் என்று பணித்த நம்ம கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து அற்புதமாக உரை நிகழ்ச்சி, தான் மேயராக இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக தொடர்ந்து மக்களுக்கு வழங்கிய நல்ல பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இங்கே இறுதியாக ஒரு குட்டி கதையை சொல்லி விடைபெற்று சென்றிருக்கின்ற அருமை அண்ணன், முன்னாள் மேயர், புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, இந்த மதுரை மாநகராட்சிக்கு ஊழலை வெளிக்கொண்டு வந்து தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி மாநகராட்சியில் நடைபெறுகிற ஊழல்களை வெளிக்கொணர்கின்ற வகையில் மாவட்ட உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இதை தொடர்ந்து வலியுறுத்தி மாவட்ட கூட்டங்களில் அன்றைக்கிருந்த மாநகராட்சியுடைய ஆணையாளருக்கு மனு கொடுத்து அதன் மூலமாக இது வழக்கு தொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு தீர்வு கிடைக்கின்ற அளவுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்திய அடிப்படையில் இன்றைக்கு மாநகராட்சியை சம்பிக்க வைத்த போற்றுவதற்கும் பாராட்டக்கூடிய மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர், மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய ஆற்றல்மிக்க செயலாளர், பகுதி செயலாளர், பாசமிகு சகோதரர் சோலையம் ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்து செயல்பட்டிருக்கின்ற போட்டலுக்குரிய அருமை தம்பி மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி அவர்களே, இங்கே தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி மாநகராட்சிக்கு எதிர்ப்பான கோஷங்களை வலுவாக எடுத்து சொல்லி தனக்கே உரிக்கான வெண்கலத்துறையை உரைநிலைக்கின்ற மாநகர் மாவட்ட கழக அவைச் செயலர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், போட்டலுக்குரிய மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பு சோதரர் வில்லாபுரம் ராஜா அவர்களே, அன்பிற்கினிய பொருளாளர் தம்பி குமார் அவர்களே, அருமை தம்பி பகுதி செயலாளர் முத்துவேல் அவர்களே, ஒரு நிகழ்ச்சி விடைபெற்று சென்றிருக்கின்ற திருமதி மாமன்ற உறுப்பினர் முன்னாள் மண்டல தலைவர் சண்முகவல்லி அவர்களே, திருமதி ரூபணி குமார் அவர்களே, அன்பிற்கினிய
அருமை தம்பி அனைத்துடைய எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் MS பாண்டியன் அவர்களே, புறநகர் கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அருமையண்ணன் SN ராஜேந்திரன் அவர்களே, அருமை தம்பி பேராசிரியர் ஜெயபால் அவர்களே, அன்பு சோழர் சரோஜா அவர்களே, உசிலை தவசி அவர்களே, மதுரை தவசிங்க உசிலை தவசி, ஓம் சந்திரன் அவர்களே, சசிகலா வேல் முருகன் அவர்களே, அம்பலம் அன்பு சோழர் மேலூர் அம்பலம் அவர்களே, மரக்கடை முருகன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, தம்பி மாமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களே, மாயித்தவன் அவர்களே, தம்பி ரவி அவர்களே, தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, KM மாரிமுத்து அவர்களே, பிரேமா சிமட்ரோ அவர்களே, முத்துமாரி ஜெயக்குமாரி அவர்களே, வசந்தரா தேவி அவர்களே, நாவதூரி சித்தன் அவர்களே, கவிதா செல்வம் அவர்களே, சுக்காய் அவர்களே, போற்றலுக்குரிய அருமை தம்பி இளைஞர் இளமுறை பாசனுடைய மாவட்ட செயலாளர் விநாயகமூர்த்தி அவர்களே, ஆண்டிற்கினிய அருமை தம்பி மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுநர்களுடைய ஆற்றமிக்க செயலாளர் திருமுருகன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேருடைய மாவட்ட செயலாளர் தம்பி சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, ஆண்டிற்கினிய அருமை தம்பி PRC மகாலிங்கம் அவர்களே, ஆண்டிற்கினிய தகவல் தொழில்நுட்பத்துடைய மாவட்ட செயலாளர் கவி செல்வம் அவர்களே, ஆண்டிற்கினிய அருமை தம்பி வழக்கறிஞர் பிரிவில் சார்ந்த சகோதரர்கள் மகேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவில் சார்ந்த அன்பு சகோதரர்களே, தம்பி சந்திரன் அவர்களே, கழகத்துடைய பல்வேறு நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, முன்னாள் மேயர் திரவியம் அவர்களே, பகுதி கழக செயலாளர் தம்பி சித்தன் அவர்களே, ஆண்டிற்கினிய நகர கழக செயலாளர் நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நிர்வாகிகளே, தம்பி ஜெயபால் உட்பட புரட்சித்துறை அம்மா பேரவை செயலாளர்களே, நிர்வாகிகளே, எம்ஜிஆர் இளைஞர்களுடைய செயலாளர் நிர்வாகிகளே, மகளிரணி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், சுகந்திய அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, மாணவணி செயலாளர்களே, நிர்வாகிகளே, இணைச் செயலாளர் பெண்கள் இளம்பெண்கள் இளைஞர் பாசனைகளுடைய நிர்வாகிகளே, அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய செயல் வீரர்கள் நிர்வாகிகளே, ஆண்டிற்கினிய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகளே, PRC போக்குவரத்து மண்டலத்துடைய நிர்வாகிகளே, அமைப்பு சாரா ஓட்டுநருடைய நிர்வாகிகளே, வர்த்தக அணி செயலாளர் நிர்வாகிகளே, வர்த்தக அணி செயலாளர் தம்பி ஆண்டிற்கினிய அருமை தம்பி பகுதி செயலாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, சிறுபான்மை பிரிவு பகுதி செயலாளர் தம்பி நாசர் அவர்களே, மீனவருடைய பகுதி செயலாளர் அன்பிற்கினிய பால ராமச்சந்திரன் அவர்களே, மருத்துவனுடைய செயலாளர் நிர்வாகிகளே, விவசாய அணியுடைய நிர்வாகிகளே, மீனவருடைய நிர்வாகிகளே, கலைப்பினுடைய செயலாளர் தம்பி அன்பிற்கினிய VPR செல்வகுமார் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, கழகத்தின் முன்னோடைய அருமை தம்பி நீதிகாந்த் அவர்களே, அன்பிற்கினிய மருத்துவருடைய மாவட்ட செயலாளர் அஜய்குமார் அவர்களே, அருமை பறவை பேரூராட்சியுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் சேர்மன் பறவை ராஜா அவர்களே, அருமை தம்பி இந்த வழக்கை முன்னெடுத்து சென்று வெற்றியடைவதற்கு காரணமாக இருந்த நீதி அரசரின் இடத்திலே கொண்டு சென்று இந்த மேயர் மற்றும் நிர்வாகிகளின் நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக இருந்த தம்பி தமிழ்ச்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் எல்லாத்தையும் சொன்ன நேரம் இருப்பான். ஏற்கனவே பாதி கொண்டு ஆள தம்பி கணேஷ் பாண்டியர்களே, யார் பிறகு விட்டு போட்ட மனுஷன் என்ன கணேஷ் நம்ம எல்லார் பேரையும் சொல்லணும். நீ அண்ணன் எல்லார் பேரையும் சொல்லிட்டாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டா இதாகிட்டு இருக்கும். இலக்கிய நீர்வாய் தம்பி புதூர் சுரேஷ் அவர்களே, தம்பி இந்த வட்டத்துடைய செயலாளர் தம்பி லட்சுமி முருகன் அவர்களே, முனீஸ்வரன் அவர்களே சொல்லியாச்சு தலைவரே. அப்ப இங்க நிறைய சோபியா இருக்கு, எல்லா பேரும் ஜெயபாரதி இருக்காங்க, எங்க மகளிரணி மாவட்ட இணைச்சராக சுமுதா இருக்காங்க, இந்திரா இருக்காங்க, மூணு ஜெயபாரதி அவர்களே, நம்ம பேரெல்லாம் சொல்லல. அதனால நம்ம சாதனமா முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க,
எல்லாரும் மாரியம்மா எல்லாத்தையும் ஏப்பா இப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருந்தா அப்புறம் நீ வாடி போய் நீ பேசிக்கிட்டே இருக்கான் நாங்க போயிட்டே இருக்கான் நீ வாடி பேசிக்கிட்டே இருந்தீங்களா ஆர்ப்பாட்டம்னா ஒரு மணி நேரத்துல முடிப்பீங்களா நீ வாடி பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணமா போனோமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு மக்கள் நம்ம தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆமா மல்ல ஏப்பா இங்க என்னப்பா நீ இப்படி எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டா அப்புறம் தேவையில்ல எல்லாரும் அப்படி சொல்லிட்டே போவோம். அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இன்னைக்கு நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இயற்கையே இப்ப நான் பேசினோடனே பாத்தீங்களா நீங்க எல்லாம் குளிர் அப்படியே குளிர்ந்து கேட்கணும். வெயில் கூட அடிக்கிற வெயில் கூட வரைஞ்சிருச்சு. எப்படி பாருங்க மதுரையுடைய மக்களுக்காக இன்னைக்கு நம்ம பேசுற இந்த குரல் கொடுத்திருக்க இந்த குரலை இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வானத்திலிருந்து நம்மளை வாழ்த்துற மாதிரி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இவர்கள் நம்மளை வாழ்த்துற மாதிரி இயற்கையை நம்மளுக்கு குடையாக இருந்து நம்மளை வாழ்த்து. இன்னைக்கு இந்த மாநகராட்சியை பற்றி புட்டு வைத்தாங்க மாமன்ற உறுப்பினர் என்ன எம்எஸ் எல்லாரும் பேசுறாங்க. அப்பா என்ன நடக்குதுன்னு அவங்கவுங்க சொல்றாரு. நம்ம சோழையராஜா இங்க தெளிவாக சொன்னார். முன்னால எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு என்பது இந்த பக்கம் அண்ணன் செல்லப்பா சொன்னாரு. இந்த பக்கம் இன்னைக்கு மாநகராட்சியை படி ஏறினால அது ஒரு குரல் கேட்கலாம். யார் காசு கொடு விட்டலாட்சியார் படத்தில் கேட்கிறவாரு மாநகராட்சியே படியில ஏறினாலே காசு கேட்கலாம். எந்த அளவுக்கு மாநகராட்சி நிர்வாகம் இருக்கு என்பது எவ்வளவு மோசமாக ஒரு மாநகராட்சி நிர்வாகம் இருக்கக்கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த மாநகராட்சி தான் இது காரணம். இதுவரைக்கும் எத்தனையோ மாமன்ற மதுரை மாநகராட்சியில் திமுக ஆண்டிருக்காங்க, அண்ணா திமுகவும் இருந்தது. இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. இந்த காரணமா சொல்லுங்க எந்த மாநகராட்சியும் இல்லைங்க. இது மாதிரி ஒரு மோசமாக அண்ணா என்ன சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாருக்கும் அந்த காலத்தில் திமுகவில் சொல்லுவாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தொண்டர்களுக்கு சொன்னார். இன்னைக்கு என்ன தெரியுமா கலைஞர் குடும்பம் தலைமை எடுத்த பிறகு இன்னைக்கு கலைஞர் கட்சியில கலெக்டர் கரப்ஷன் கமிஷன் என்ன எப்படி சொல்லுங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மறந்துட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஊழல். அமைச்சர்ல இருந்து நகர்ப்புறத்துறை அமைச்சர் 7% கேட்கிறான்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்லப்பா செல்லூர் ராஜு சொல்றாங்க நாங்களா வாங்கிக்கிறோம், நாங்களா எங்க பையில போட்டுக்கிறோம், மேலே போகுதப்பா உங்களுக்கு காரியம் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3 லட்சம் கட்டடங்கள் இன்னைக்கு மாநகராட்சியில மதுரை 100 வார்டுகளில் 3,55,000 வீடுகள் இருக்கு, கட்டடங்கள் இருக்கு. இதுல வணிக கட்டடங்கள் திருமண மண்டபங்கள் இருக்கு. இது குடித்தனத்துக்கு கூடிய வீட்டுக்குரிய வரிய திருமண மண்டபத்துக்கு போடுறாங்க, வணிக கட்டடத்துக்கு போடுறாங்க. இதுக்கு கமிஷன் பேசிக். இது மாதிரி ஒரு மோசமான நிர்வாகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே நடக்கலாங்க. நாங்க பாருங்க இது நான் கொடுக்க நம்ம மாநகராட்சியில் இருக்க ஒரு நேர்மையான அதிகாரியே கொடுக்கிறதுப்பா எவ்வளவு மோசமாக நடக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்று. இந்த லட்சணத்துல நம்ம மதுரையில வந்து பேசினார் நம்ம முதலமைச்சர் வந்தார். ரைசிங் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் ரைசிங் ஒரு தலைவர் உலகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க மாதிரி பேர் சுட்டவே முடியாத பேர் சுட்டு அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். என்னென்ன பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேரு தான் பார்த்தா பெற்ற பேரு. ஆனா நீங்க லேட்டு ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே மதுரையில மதுரையை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்றேன்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, தொழில் வளர்ச்சி நிறைந்த மாநகராக உருவாக்குவோம், மதுரை தூத்துக்குடி பாதையை தொழில் வழித்தடமாக மாற்றுவோம், அதே மாதிரி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையாக மாற்றுவோம்,
நம்ம ஒரு படி போய் மத்திய தொகுதி எம்எல்ஏ இப்ப அமைச்சர் நம்ம பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சரா இருந்தார். நிதி அமைச்சரா இருக்கும்போது என்ன சொன்னாரு, 2 மாதத்துல நிலை எடுத்து அதை சர்வதேச விமானம் மாற்றணும்னு சொன்னார். நமக்கு பிறகு தொடங்கிய தூத்துக்குடி இன்னைக்கு சர்வதேச விமானம். அதே மாதிரி நமக்கு பிறகு தொடங்கிய திருச்சி விமான நிலையம் இன்னைக்கு சர்வதேச விமான நிலையமா விரிவாக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்துல இருந்து நிறைய விமானங்கள் வருகிறது. இத்தனையும் நடக்குது. மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டோம். கடைசியில பார்த்தா மதுரைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காகவே இவங்க என்ன செய்யணும், அது முறையாக திட்ட அறிக்கை அனுப்பல மத்திய அரசு. உடனே அதை திருப்பி அனுப்புறாங்க, முறையாக அனுப்புங்க. எப்ப நான் சொல்றது உங்களுக்காக தாப்பா, கேளுங்கப்பா கேளுங்க, என்ன நிவாடு பேசாம இருக்கீங்க, உங்களுக்காக தான் பேசுறேன். என்ன திட்ட அறிக்கை தயார் பண்ணி முறையா எங்க எந்த பக்கம் வழித்தடம் போகுது, எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கணும், எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்குவீங்க, மத்திய அரசுல இருந்து எவ்வளவு நிதி கேட்க போறீங்க, எவ்வளவு பேங்க் லோன் உலக வங்கியில இருந்து எவ்வளவு வாங்க போறீங்க அப்படின்னு அனுப்பமா என்ன? எப்ப திருமணம்னா இத்தனை தேதி கல்யாணம் அப்படின்னு நிச்சயத்தம் பண்ணணுமா என்ன? அப்ப இன்னொரு தடவை பாத்துக்கிறோம்னு சொன்ன உடனே மத்திய அரசு தள்ளி விடுச்சு, புறக்கணிக்குது அப்படின்றாங்க. எதுக்கு அடுத்தாலும் மத்திய அரசு தான். இத பாருங்க, மெட்ரோ ஒரு இதுவும் கூட செய்யல. இந்த நேரத்துல மதுரை இன்னைக்கு ரைட்டிங் மாநாடு, உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி இங்க ஒரு வழித்தடம் ஒரு தொழில் வரல, ஒண்ணும் இல்லை. பாத்தீங்கன்னா டைட்டில் பார்க் அறிவிச்ச முதல்ல 600 கோடி நம்ம தென்னரசு அவர்கள் மாண்பு அமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக முதல்ல இருக்கும்போது சொன்னார். அது 600 கோடியில ஆரம்பிக்கப்படும் சொன்னார். கடைசியில் சுருக்கி 280 கோடி ஆயிடுச்சு. அதாச்சும் இந்த முடிஞ்சிருக்காங்க, கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் பணியே நடக்க. இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு மதுரை இன்னைக்கு இரவா தான் இருக்கு. இதுல மாநகராட்சி மிகப்பெரிய அளவுக்கு குப்பை நிகழ்ந்த மாநகராட்சி. எவ்வளவு அசிங்கம்! கொஞ்சமாச்சும் வெட்கம், மானம், ரோசம் ஏதாச்சும் இருக்கா? ஏயா 40 மாநகராட்சி இருக்கு, அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. இந்தியா முழுவதும் 40 மாநகராட்சியில 20 லட்சம் மக்கள் வாழ்கிற பகுதியில இருக்கிற மாநகராட்சியை கணக்கெடுக்கும் போது அசுத்தமான மாநகராட்சியை மதுரை மாநகராட்சியை தேர்ந்தெடுக்கிறதுனா எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம்! அவங்க அசியப்படுறாங்களே இல்லையோ, மதுரை வாழ்ற நம்ம அசியப்படும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாப்பா? இப்படி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கணும், நம்ம ஆட்சியில குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம். எவ்வளவு திட்டங்கள், எத்தனை இடங்களை நம்ம குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குளங்கள்லாம் நீங்க கூறுவாங்க. வரணுமா இல்லையாப்பா? வரணும். இது மூலமாக 4 தடுப்பணை கட்டணும். வைகை பாத்தீங்கன்னா எங்க பார்த்தோம், மாடக்குளம் கம்மாய் நீர் நிறைந்து இருந்து நம்ம ஆட்சியில 6 ஆண்டுகள் நீர் நிறைந்து இருந்து தொடர்ந்து இந்த பக்கம் குடிநீர் நிலத்தடி நீர் புறம் கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏவி பிரிச்சாங்க தடுப்பணை கட்டி நம்ம மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைச்சோமா இல்லையா? அது நிறைந்திருந்து இவங்க அது கூட செய்யல, எதுவும் செய்யல. ஒரு பாலத்தை கட்டி அந்த வாய்க்கால இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு சிந்தாமணி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், எல்லா வாய்க்கால், தொட்டரண்டி வாய்க்கால், எத்தனையோ 17 நதிகள் இது நம்ம மதுரையில ஓடிடும். அந்த காலத்துல எதுவுமே இந்த ஆட்சியில செய்யல. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில என்ன சொன்னாங்க, மதுரை மேலூர் வழியாக, மதுரை மேலூர் அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு ரயில்வே அனுப்புவோம், ரயில்வே கொண்டு வருவோம், மத்திய அரசு உதவி இல்லைன்னா நாங்க செய்வோம் சொன்னாங்க. அறிக்கையோடு நின்று போச்சு. இதையும் நான் அந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பறக்கும் பாலம் கட்டுவோம். நாங்க ஒன்னும் கொண்டு வரல, நம்ம தான் கட்டியிருக்கோம். பறக்கும் 10 பாலங்கள் கட்டியிருக்கோம். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நேரம் 10 பாலங்கள் நம்ம எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? என்னை கேட்ட சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவில் என்னங்க அமைச்சர், நீங்க 8000 கோடிக்கான பணிகளை வாங்கி போய் திட்டங்களை நிறைவேற்றினீங்க, இப்படி வந்துருச்சு, நீ ஜெயிச்சிருக்க வேண்டாமான்னு கேட்டார். ஆமா தலைவர் கேட்டார். அது ஒரு தலைவன் கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப நடந்து முடிந்த நலத்திட்ட உதவி
நம்ம மூர்த்தியை நம்ம முதலமைச்சர் பாராட்டுறார். என்ன பாராட்டுறாருன்னா மூர்த்திய நம்ம முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்த மூர்த்தி அவர்களை பாராட்டுகிறேன். தமிழகத்தில் யாருமே இதுவரை கூட்டம் இல்லை. எப்ப காசு கொடுத்தா இந்த காலத்துல காக்காய்க்கு இற போடுங்க, கூட்டம் கூடாமையா இருக்கும். அங்க வந்தவங்க அண்ணா திமுக காரங்களா எல்லா பேரும் தான் வந்திருக்காங்க. கூட்டம் கூட்டுவது பெரிதல்ல, காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவது பெரிதல்ல. ஆனா மதுரைக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து எங்கட கேட்டு பெற்ற மூர்த்தி அப்படின்னு சொன்னா நம்ம மூர்த்திய அவர் பாராட்டுவோம், அவருடைய கீர்த்தியை நம்ம பாராட்டுவோமா இல்லையாப்பா? மதுரைக்காரனுக்கு செஞ்சாங்க நம்ம பாராட்டுவோம். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாரா? மதுரைக்கு ஏதாச்சும் பாருங்க, ஜல்லிக்கட்டு மைதானம் கண்டது, ஜல்லிக்கட்டுக்கு 68 கோடி ரூபாய் செலவழிச்சு எங்க போய் அவர் தொகுதியில போய் கட்டுறாரு. எவ்வளவு அது என்னைக்கோ ஒரு தடவை நடக்கிறது. இது ஒரு திட்டமா? கலைஞர் நூலகம் கட்டினாங்க 216 கோடி. மதுரைக்கு என்னப்பா செஞ்சீங்க? மதுரை சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதை கேட்டா எதுவுமே பேசுறதில்ல. கேட்டா அண்ணன் அப்படித்தான் பேசுவாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்தவ விழா, 18ஆம் தேதி கிறிஸ்தவ விழா வச்சிருக்காங்க. நடக்கிறது முழுக்க திமுக நடத்துறாங்க, மூர்த்தி தான் நடத்துறாரு. எல்லாம் வசமா வச்சிருக்காங்க. வச்சு மூர்த்தி நடத்துறாரு. கேட்கறது கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அது மேற்கு தொகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபையில இடம் போட்டிருக்காங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இதுல இங்க விழா நடக்க போகுது. நான் கேட்கிறேன், ஏன் நீங்க முழுமையா திமுக சார்பாக கிறிஸ்தவ விழா கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம் அப்படின்னு அறிவிக்க வேண்டியதானே? இதுக்குன்னா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க. அது மட்டுமல்ல, வர 20ஆம் தேதி நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் பறவையில இருக்கு ஏஎஸ்ஆர் மகால்ல கறி விருந்து போடுறாரு. சனிக்கிழமை கறி விருந்து போடுறாரா? இங்க இருக்கிற சங்கங்கள்லாம் கூப்பிட்டு நிர்வாகிகள் கூப்பிட்டு அதுக்கு அழைப்பு வேற கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க கொடுங்க. ஆனா மதுரைக்கானது எதையுமே செய்ய மாட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வருவேன். இதுல நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுக அண்ணாவும் இல்ல திராவிடமும் இல்லை. எங்க அண்ணா இல்ல, எங்க திராவிடம் இல்ல. உண்மையான அண்ணா உருவாக்கிய கட்சி, அப்பழுக்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுதான். அவர் வழியில கழகத்தை இன்னைக்கு புரட்சி தலைவர் தொடங்கினார். புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி வழி நடந்தோம். இன்னைக்கு புரட்சி தலைவிக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடத்துகிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம போட்டோலாம் பாருங்க, தலைவர் இருப்பாரு, அண்ணா இருப்பாரு, தந்தை பெரியார் இருப்பார். அவங்க கட்சியில திமுக அதை உருவாக்குன அண்ணா, அந்த உருவாக்குன அண்ணா பணம் இருக்கா? இன்னைக்கு கலைஞர் இருந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த இடத்துல உதயநிதி இருக்கிறார். உதயநிதி இந்த இடத்துல நாளைக்கு வர போறாரு இன்பநிதி. இதுதான் திமுக. இவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம திராவிட உண்மையான திராவிடம், உண்மையான ஜனநாயக கட்சி அண்ணா திமுக தான்ப்பா. இங்கே அண்ணா திமுக ஒன்றுதான். அண்ணாவுடைய கொள்கையை தாங்கி இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு கொண்டது புரட்சி தலைவி. அதே மாதிரி மருத்துவ சேர்த்துல 72, அதாவது என்ன பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஏழைபாளையெல்லாம் சாதாரண ஏழை மக்கள் படிக்கிற பாணராட்சி அரசு உயர்நிலை பள்ளி, அதே மாதிரி உள்ளாட்சி பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் மருத்துவ கனவை நிறைவேற்றியது நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்க அண்ணாவுடைய வழியில என்ன செஞ்சிருக்கீங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோமே, ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்பதை நான் இங்க போட்டு செலவு பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, வீட்டு வசதியில நடக்கிற ஊழலை ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீட்டு வசதி வாரியத்துல நடக்கிற ஊழலை பத்தி நம்ம தம்பி சொன்னார், தலைவர் சொன்னார், எதிர்கட்சி தலைவர். அவர் கோடிட்டு காரணம், நான் அந்த அதிகாரி கொடுத்தது அப்படியே தரேன். திமுக வீட்டு வசதி வாரிய தலைவராகும், அதனுடைய முக்கிய பொறுப்புல இருப்பவருடைய சம்பந்தி தான் இன்னைக்கு டிடிபோ, அதுதான் நகரமைப்பு பிரிவுடைய தலைவர்.
அவர்தான் வச்ச சட்டம் மதுரை மாநகரத்தில். அவர் என்ன கேட்கிறாரோ அவரை யாரும் ஆணையாளர் கேட்க முடியாது. நம்முடைய மாநகராட்சியை நடத்துகிற ஆணையாளர் டைரக்டரே கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பவர் ஓங்கி போயிருக்கு. எனக்கு எந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அவங்க ஊழல் அந்த அதிகாரி மாநகராட்சியில் நடக்குது என்பதை இதுக்கு தான் நான் சொன்னேன். அதுல படி ஏறினாலே காசு கொடு காசு கொடு காசு கொடு. அதுல இந்த இது கேட்பாங்க. விட்டாலாச்சாரிய படத்துல உள்ள வேணா நீ யார் 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 ரத்தப்படி குழு ரத்தப்படி குழு மாதிரி இது மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி அந்த அதிகாரியுடைய அத்துடையும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. இவரை எழுத்து கேட்கவும் முடியல. கேட்டா சொல்றாங்க ஸ்டேட் அங்கதான் போகுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீட்டு மனை ஒப்பந்தம் கொடுக்கணும்னா 10% OSR இடம் கொடுக்கணும். ஒரு வீட்டு மனை கொடுக்கணும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 1 சென்ட் இடம் இலவசமா கொடுக்கணும். மாநகராட்சி அரசுக்கு கொடுக்கணும். இது சட்ட விதி. ஆனா இப்ப புது சட்டத்தின்படி அந்த 1 சென்ட் கொடுக்கறது மாநகராட்சிக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துடலாம். என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அந்த விலையை கொடுத்துடலாம். நல்லா கவனமா கேளுங்க. 10 லட்சம் ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய் மாநகராட்சி கட்டணும். ஆனா மாநகராட்சி கட்டுவது வெறும் 3 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வேற இடத்துக்கு போகுது. அது தலைமைக்கு போகுது. கேட்டா நேரடியாக அங்கதான் போகுது, மேல் இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி கூசாம அவங்க சொல்றாங்க. கூசாம சொல்றதோட இது மாதிரி சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநகராட்சிக்கு இன்னைக்கு டவுன் பிளான் மிகப்பெரிய ஊழல். அது மட்டுமல்ல, ஒரு பிளாட் கொண்டு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தனியா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு ஏக்கர்ல பிளாட் போடணும்னா 23 அடியில அகலத்துல ரோடு விடணும், அகல பாதை விடணும். ஒரு ஏக்கருக்கு 23 அடி. நல்லா கவனிக்கப்பா, 23 அடி அகல விடணும். இந்த 23 அடியில என்னென்ன வரும்? பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால், தெருவிளக்கு, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட இது கட்டணங்கள் வர செலுத்தும். ஆனா முறையாக எனக்கு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறதா என்றால் கிடையாது. முறையாக கட்டணம் வசூல் பண்ணப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஏக்கர் பிளாட்டில் போட்டு ஒப்புதல் வாழ்வதற்கு 30 லட்சம் ரூபாய் எனக்கு லஞ்சமாக கொடுக்கணும். இது எழுதப்படாத சட்டம். இது மாநகராட்சியில் நடக்குது. எவ்வளவு பெரிய துணிந்து இவ்வளவு நடந்தும் கூட இந்த மாநகராட்சியில் திறந்தவில்லை என்பதற்காக இதை சொல்றேன். அதே மாதிரி தனி மனித ஒரு பிளாட் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் தனியா கொடுக்கணும். சமீபத்தில் கேகே நகர்ல ஒரு மால் இருக்கு, உங்களுக்கு பெரிய மால். அந்த மால்ல 3 தியேட்டருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப அனுமதி கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. 3 தியேட்டருக்கு கொடுக்க முடியாது. 3 தியேட்டர்களுடைய மக்கள் ஒரே நேரத்தில் படம் வந்து வரைய வரும்போது, அதே மாதிரி படம் ஆரம்பிக்கும் போது மக்கள் போனாங்கன்னா அது மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படும் சொல்லி ஏற்கனவே இந்த சகாயம், அன்சுல் மிஸ்ரா இவங்கெல்லாம் கலெக்டரா இருக்கும்போது அதை மறுத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அதுக்கு உரிய லைசன்ஸ் கொடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை தங்கியிருக்கின்ற அந்த பேருந்து அருகாமையில வரமகாலட்சுமியா ஒரு ஜவுளி கடை. அந்த ஜவுளி கடைய அது பழைய கட்டடம். பழைய கட்டடத்துக்கான வரியை போட்டு இன்னைக்கு அதுல 5 கோடி ரூபாய் பெருத்த அளவுக்கு முறைகேடு நடந்து அது 5 கோடி ரூபாய் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்ல, இது மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில எங்கு பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் ஊழல் நடக்கிறது. இந்த நம்ம கொண்டு வந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அந்த பணி நிறைவு 2,57,000 குடித்தனங்களுக்கு கொடுத்ததாக எனக்கு கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா அது மாதிரி கணக்கு, அது போலியான கணக்கு. முதலமைச்சரை ஏமாற்றி இருக்கிறது இந்த நிர்வாகம் என்பதை இந்நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதுல கழிவுநீர் கலக்கவே கூடாது. 2வது, அந்த தொட்டியிலிருந்து கீழே இறக்கும் போது என்ன பிரஷர் இருக்கோ
அதே பிரஷர் கடைசியில இருக்கிற வீடு பாருங்க, அந்த தெருவுல கடைசியில் அந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் அந்த தண்ணி ஒரே சீராக கிடைக்கும், சீராக போகணும். அப்பதான் 24 நேரம் கிடைக்கும். இது புதிய குழாய். இந்த புதிய குழாயில சாக்கடையே வரக்கூடாது. எப்படி சாக்கடை வருது, எதனால வருது என்றால் இது மோசமான நிர்வாகம் இருக்கு. இதையெல்லாம் நிச்சயமாக இங்க இருக்கிற அதிகாரிகள் துணை போயிருக்காங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் 2026 முதலமைச்சராக வருவார். வந்தவுடன் யாரார் சம்பந்தப்பட்டாங்களோ, யாரார் டவுன் பிளானிங்ல ஊழல் பண்றதுக்கு துணை இருக்கீங்களோ அத்தனை அதிகாரிகளும் நீங்க நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். இல்லையா தம்பி என்ன வேண்டி இருக்கும். அதே அரசியல்வாதி தப்பித்து போயிடுவான், நீங்க தப்பிக்க முடியாது. இந்த குடிநீர் கொடுக்கிறதுல கூட இவ்வளவு பெரிய ஊழலை பண்ணிருக்க நீங்கள் எப்படி நிர்வாகத்தை நடத்த முடியும்? எனவே என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மேயரை தேர்ந்தெடுக்காத, மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்காத, நிறைக்குழுவை தேர்ந்தெடுக்காத இந்த அரசையும் இந்த மாநகராட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறோம். மாநகர மக்களின் சார்பாக உரத்த பொருளை கண்டிக்கிறோம் என்ற நேரத்திலே தெரிவித்து, அன்பான சகோதரர்களே, ஒரு விடியல் கிடைக்க வேண்டும் என்றால் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும். நான் 2 முன்னால மக்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேற்கு கோயில போனேன். ஒரு இடத்துக்கு போகும்போது, ஏமா தங்கச்சி நான் கேட்டேன். அவங்க கேட்ட சொல்றதுக்கு சத்தியமா 30,000 சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன்ப்பா. தேவின்னு ஒரு பொண்ணு சொல்லுது, ஏனே அவன் டிஃபன் கேரியர் கொடுத்தாங்க. அண்ணே அவன் டிஃபன் கேரியர் கொடுத்தாங்க, இல்ல டிஃபன் கேரியர்ல தங்கமா கொடுத்தா என்ன? நாங்க ஓட்டு போடுவோமானே? எங்க பிள்ளைகள்லாம் பார்த்தாங்க, வெளியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. பூரா போதை அனுப்பிக்கிறாங்க. டாஸ்மாக் முன்னாலே 10 மணி நேரம் தான் இருக்கும். இப்ப 24 மணி நேரம் இயங்குதுன்னு. 24 நேரம் எப்பா அதுல ஒரு ராசு இங்க வாப்பா ராசு, நீ எதை கொண்டு வரவே கொண்டு வர மாட்டேன். எடப்பாடியாட்ட சொல்லி இந்த டாஸ்மாக் கடையை மூடிடப்பா, மூட சொல்லுப்பா. ஆமாப்பா, இது என் பிள்ளைகள இங்க பாருங்க, நான் தாலி போட்டிருக்கேன். ஆனா என் மருமக தாலியை இந்த சண்டாளத்தை ஆட்சியில ஏப்பா அவன் தங்கமா கொட்டி கொடுத்தா நாங்க ஓட்டு போடுவோமா? என்ன இது பண்ணாலும் நம்ம ஓட்டு போட மாட்டோம்னு இன்னைக்கு மக்கள், சாதாரண எளிய மக்கள் சொல்றாங்க. எனவே அன்பு சகோதரர்களே, சொந்தங்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு பேர் நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது சும்மா ஒரு 100 வார்டுல பரிசாசமா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண இவ்வளவு கூட்டம் இருக்குண்டா, நம்ம வருவாய் மாவட்டங்கள் சார்பாக நடத்தினா எவ்வளவு பெரிய அலையாக நம்ம சகோதரர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி. இதே இடத்துல ஆளுங்கட்சி நடத்திய 6 அவங்க மாவட்டம், மதுரை மாவட்டம், ஒட்டுமொத்த ரெவன்யூ மாவட்டம் சார்பாக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி, தோழமை கட்சியும் சேர்த்து வெறும் 2,000 பேர் தான் கலந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு 5,000 பேருக்கு மேல் நீங்க கலந்திருக்கீங்கன்னா, இதுதான் புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் படை நாளை வெல்லப் போவது நிச்சயம். புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி மலரும். மதுரை மாநகர மக்களுக்கு விடியல் கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து வாழ்த்துக்கள். இங்க வருகின்ற அத்தனை மக்களுக்கும், உங்க பொற்பாதங்களுக்கு கோடான கோடி நன்றி. தாய்மார்களும் கோடான கோடி நன்றி என்று தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.